இன்னைக்கு 5 விஷயம் விஷயத்துக்கு வரேன். 1 இமயமலை அடிவாரத்தில் நடந்த ஒரு பேரழிவு. நம்ம ஊர் உறவுகள் சிக்கிட்டாங்க. அவங்க இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன். 2வதாக இன்னைக்கே முடியிற ஒரு நீதிமன்ற கெடு. அதுல சம்மந்தப்பட்டிருக்கிறது யாருன்னு கேட்டா நீங்க உண்மையாவே அசந்துடுவீங்க உறவுகளே. 3 ஒரு அமைச்சர் அவையிலேயே பார்த்தீங்கன்னா வெளிப்படையா ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் இப்போ பெரிய சட்ட சர்ச்சையா மாறியிருக்கு. 4வதாக இந்த காவிரி டெல்டா விவசாயிகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு நல்ல தகவல், அதாவது வருஷ கணக்காக காத்திருந்த ஒரு நிகழ்வு நடக்க போகுது உறவுகளே. 5வதாக சென்னையை சுத்தமாக வச்சிருக்கிற கைகள் 7 நாளாக தெருவில் நிற்குது. ஸோ அவங்க வாயாலேயே ஒரு பேச்சு இன்னைக்கு இங்கே இருக்குது. 5ம் இன்னைக்கு இங்கேயே ஃபுல்லாக பாருங்கள். நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு நிப்பாட்டியிருக்கேன் உறவுகளே. முழுசாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் நீங்கள் தேட வேண்டியதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ தவறாமல் உங்களுக்கு சேரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியே இதை இன்னும் பல உறவுகளை போய் சேரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு நிச்சயமாக தேவை. உங்களுடைய ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த 3 தான் இதை சாத்தியமாக்கும் உறவுகளே. நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பமும் அப்போதான் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேரடியாக முக்கிய செய்திகளை பார்த்துடலாம். முதல்ல மனசை கணக்க வைக்கிற ஆனால் நம்ம எல்லாரோட கவனமும் தேவைப்படுற ஒரு விஷயம், நேபாளத்தோட வடக்கு பகுதி ராசுவா மாவட்டம் டிபேட் எல்லை ஓரமாக ஓடுற போட்டே கோஷி ஆற்றில் நேற்று அதிகாலை திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருவெள்ளம். மலைகளுக்கு நடுவில் இருந்து வந்த அந்த தண்ணி இரும்பு பாலங்களையே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு உறவுகளே. நான் வீடியோலாம் பார்க்கும்போது அப்படியே பதைக்கிறது நெஞ்சு. அப்படியே உண்மையாக சொல்கிறேன், ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. சில கிராமங்கள்லாம் மொத்தமாகவே பாதிப்பு. ராசுவா, நுவாகோட், அதை தாண்டி 3 மாவட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம நெஞ்ச பிடிக்கிற விஷயம் என்னென்னா, கும்பகோணம் பகுதியிலிருந்து சுற்றுலா போன குழு உட்பட தமிழகத்தை சேர்ந்த 57 பேர் பார்த்தீங்கன்னா ராசுவா மாவட்டம் திமுரா பகுதியில் சிக்கியிருக்காங்க. சென்னை, புதுச்சேரி, சிதம்பரம், கும்பகோணம், மயிலாடுதுறை, திருச்சி, இப்படி பல ஊர்களை சேர்ந்த உறவுகள். இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிற உறுதியான தகவல் இதில் 22 பேர் பத்திரமா மீட்கப்பட்டு நேபாள இராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மீதி பேரை மீட்க ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தண்ணி மட்டம் குறைஞ்சதும் அது இன்னும் தீவிரமாகும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா தமிழர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கே சிக்கியிருக்கிறதா தகவல். நேபாள சுற்றுலா வாரியத்தோட முதற்கட்ட பட்டியல் படி பல நாட்டு பயணிகள் சேர்த்து 380க்கும் மேற்பட்டோர் எங்கே இருக்காங்கன்னே இன்னும் தெரியலை. இதுவரைக்கும் 8 பேரோட உடல்கள் அதிகாரப்பூர்வமாக மீட்கப்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கை நிச்சயமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளே. ஸோ அங்கேருந்து வர தகவல் அப்படி தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த காத்மாண்டுவில் பார்த்திங்கன்னா இருக்கிற இந்திய தூதரகம் மீட்பு பணியில் இணைஞ்சு செயல்பட்டுருக்கு. தமிழகத்திலையும் இது பெரிய அரசியல் குரலாக எழுந்திருக்கு. பாமகவை சார்ந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அமமுகவை சார்ந்த திரு டிடிவி தினகரன் 2 பேரும் சிக்கியிருக்கிற தமிழர்களை உடனடியாக மீட்டு சொந்த ஊருக்கு அழைச்சி வரணும்னு மத்திய மாநில அரசை பார்த்திங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க. இது நான் இந்த நியூஸ் சொல்லும் போது தமிழர்கள் அப்போது அங்கே இருக்கவங்களும் தான், அதாவது பெரிய லெவலில் பெரிய பாதிப்பு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம் எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டாங்கன்ற கவுண்ட்டு வரும்னு நினச்சாலே எனக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த காட்சிகள் அப்படி தான் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஏதாவது ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, இயற்கையோடு நம்ம எப்போவுமே மோத முடியாது, விளாடக்கூடாது. இந்த மரம் நடனம், இயற்கையை மழை, இந்த மண் வளங்கள், அப்புறம் அந்த மலையை வெட்டுறது, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த எதையுமே நம்ம கெடுக்கக்கூடாது. அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடும். என்றைக்கு அதனால் அது ஒரு டிசாஸ்டராக மாறும். நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இங்கே தூரமாக அதை பார்க்குறோம். இன்றைக்கி அவங்களுக்கு, நாளைக்கு இது யார் வேணால் வரலாம். அந்த இயற்கை விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும். தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட்டில். எவ்வளோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு மலைகளுக்காகவும் தண்ணீருக்காகவும் மரங்களுக்காகவும் பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். சரி உறவுகளே, உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் யாராவது இந்த சுற்றுலா குழுவில் போயிருக்காங்களா?
அவங்கள பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம உறவுகள் வந்து கூட்டமாக நின்னா எந்த தகவலும் சீக்கிரமாக அந்த குடும்பங்களை போய் சேரும். அடுத்தபடியாக உறவுகளே, இப்போது 2வது விஷயம், இது இன்றைக்கே நடக்க போகிற விஷயம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் விஜய் மேலே 4 தேர்தல் மனுக்கள் இருக்குது. பெரம்பூர் தொகுதி வெற்றியை எதிர்த்து 3 மனுக்கள், திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் ப்ளஸ் வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் இவங்க போட்டது. திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றியை எதிர்த்து 1 மனு, திமுக இனிகோ இருதயராஜ் அவர் போட்டது. அப்புறம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மேலே வில்லிவாக்கம் தொகுதி தொடர்பாக 2 மனுக்கள். நேற்று முன்தினம் வந்து பார்த்தா இந்த வழக்குகள் வந்து நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்போ இந்த மனுக்களை நிராகரிக்க கோரி நாங்கள் வந்து மனு தாக்கல் பண்ண போகிறோம்னு 2 வாரம் அவகாசம் கொடுங்கன்னு முதல்வர் தரப்பு கேட்டுச்சு. நீதிபதி அதை ஏற்றுக்கல. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 86 படி தேர்தல் வழக்குகளை 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சுட்டி காட்டி ஆகஸ்ட் 27, அதாவது இன்னைக்கு வரைக்கும் மட்டும்தான் அவகாசம், அதுக்குள்ளே நிராகரிப்பு மனு தாக்கல் பண்ணலைன்னா தலா 50,000 அபராதம்னு தெளிவாக சொல்லிட்டார். ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நேர்மையாக நம்ம சொல்லணும். இது வழக்கு நடைமுறை சம்மந்தப்பட்ட ப்ரொசீஜரல் கெடு தான். யார் மேலேயும் குற்றம்லாம் நிரூபணமான கதை இல்லை இது, சரிங்களா? உடனே ஆரம்பிச்சிட போகிறாங்க. ஸோ மனுதாரர் தரப்பு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம், முதல்வர் அமைச்சர் தரப்பு பதில் இன்னொரு பக்கம். 2யுமே வந்து நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். இன்றைக்கி மனு தாக்கல் ஆகுதா, என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நாள் முழுக்க பார்க்க வேண்டிய விஷயம் இது, சரிங்களா? ஸோ உங்கள் கருத்து என்ன? தேர்தல் வழக்குகள் இப்படி 6 மாதம் கெடுவுக்குள்ளே வேகமாக முடிக்கப்படுறது நல்ல நடைமுறை தானா? மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மேலேயும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் மேலேயும் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்களா? இதை பற்றி உங்களோட கருத்து நான் கமெண்ட்டை சொல்லுங்கள் என்னுடைய அன்பு உறவுகளே. அடுத்ததாக முதல்வர் இன்று. இப்போது முதல்வர் பக்கம் நம்ம பார்க்கலாம். நேற்று முதல்வர் விஜய் 2 பண்டிகை வாழ்த்துக்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். மிலாது நபினி திருநாளை முன்னிட்டு மனித குலத்தின் மீது அன்பு, ஏழை எளியோர் மீது இரக்கம், சமத்துவம், சகோதரத்துவம், நபிகள் நாயகத்தோட இந்த நெறிகளை போற்றுவோங்கிற வகையில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காப்புல. அதே நாளில் ஓணம் திருநாளுக்காக உலகம் முழுக்க வாழ்கிற மலையாள மக்களுக்கு அதில் ஒரு அழகான விஷயம், தமிழோட சேர்ந்து மலையாள மொழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓண சம்சங்கள்னு எழுதி வாழ்த்தியிருக்காரு. இந்த 2 வாழ்த்து முதல்வர்களோட சேர்ந்து டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் சார்பாக என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும், அதான் நேற்றே சொல்லியிருக்கணும், நேற்று வீடியோவில் மன்னிச்சுக்கோங்க, லேட்டாக யூஸ் பண்ணுறேன், என்னுடைய கேரளா ஓமன குட்டிகளுக்கும் சேட்டன்களுக்கும் ஹாப்பி பிலேட்டட் ஓணம் விஷஸ், லவ் யூ ஆல். அண்ட் அதே நேரம் நேற்று முதல்வர் வந்து 130 புதிய ஏசி பேருந்துகளை கொடியசைச்சு தொடங்கி வச்சதா தகவல் வந்ததுங்க. நம்ம பார்த்தோம், தொடங்கி வச்சிருக்காரு. இதோடு சேர்ந்து பெண்கள் இலவச பயண திட்டம் பற்றின ஒரு விளக்கமும் வந்திருக்கு. திட்ட செலவு 4400 கோடியிலேருந்து 6000 கோடியாக உயர்த்திருக்குன்னு நான் பார்த்தேன். ஸோ அதை நான் தகவலாக சொல்லிடுறேன். தினசரி பயணிகள் 75 லட்சத்திலிருந்து 1 கோடியாக அதிகரிச்சிருக்கணும்னு சொல்லப்படுது. ஸோ இது இன்னும் அதிகாரப்பூர்வ ஆவணமாக வெளியாகாத தகவலுங்கிறதால எண்களை அப்படியே வச்சுக்காம திட்டம் விரிவாகுதுங்கிற திசையை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு பதிவிடமாக பண்ணிடலாம், சரிங்களா? இன்னொரு சின்ன ஆனால் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு காட்சி, சட்டப்பேரவை முடிஞ்சு நீலாங்கரை வீட்டுக்கு போகிற வழியில் வாக்கிங் போயிட்டு இருந்த பொதுமக்களை பார்த்ததும் முதல்வர் கார்லேருந்து இறங்கி அவங்ககிட்ட பேசினாப்புல. மக்கள் உற்சாகமாக புகைப்படம் எடுத்தாங்க. செட்டிங் கிடையாது, இது தானாக நடந்த விஷயம். நிறைய செட்டிங் தான் நம்ம பார்த்துருப்போம் போன ஆட்சியில். நம்ம செட்டிங் ஷூட் கிடையாது, இது ஒரிஜினல் ஷூட். முதல்வர் இப்படி நடுவில் இறங்கி மக்கள்கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் ஊருக்கு முதல்வர் வந்தால் என்ன கேட்பீங்க? என்ன நீங்கள் கேட்கலான்னு கேள்விகள் வச்சுருக்கீங்க? உறவுகளே, அன்பு உறவுகளே, கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக தாவேக அரசின் நகர்வுகள் நேற்றைய தினம். இன்னைக்கு இதில் மக்களுக்கு நேரடியாக பயன்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது, கவனமாக கேளுங்க. முதலாவதாக மேட்டூர் அணையை பற்றி. காவிரி டெல்டா உறவுகளில் நீங்கள் வருஷக்கணக்காக காத்திருந்த நேரம் நெருங்கிடுச்சு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 88 அடியை தாண்டி 90 அடி இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு. உள்வரத்தும் சீராக இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த முறை முதல்வர் விஜய் நேரடியாக மேட்டூருக்கு போய் அணையை திறந்து வைக்கிறார். இந்த தட்டை பூவோட கீழே போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? பூவை போடுங்கன்னு சொல்லி கொடுத்தா தூக்கி தட்டை போட்டாப்புல டம்மால், அந்த மாதிரிலாம் கிடையாது, ப்ராப்பராக பண்ணுவாங்க. முதல்வரான பிறகு அவர் மேட்டூர் போகிறது இதுவே முதல் முறை. காவல்துறை உயர் அதிகாரிகள் அணைப்பகுதியில் பாதுகாப்பு ஆய்வு நடத்திட்டாங்க. முதல்வர் நின்று தண்ணியை திறக்கிறதுக்கான பிரத்யேக ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த திறப்பு தேதி பற்றி ஆகஸ்ட் 28ன்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 1 2 வெவ்வேறு தகவல் வந்துட்டு இருக்கு. அரசோட அதிகாரப்பூர்வ தேதி அறிவிப்பு இன்னும் வரல.
அறிவிப்பு வந்து வெளியான உடனே நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ இந்த தண்ணி திறப்பால் சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட 12 மாவட்டங்களில் சுமார் 17 லட்சம் ஏக்கர் வந்து பாசனம், அந்த ஏக்கருக்கெல்லாம் பாசனம். அடுத்ததாக இன்னைக்கு பத்திரப்பதிவு போகிறவங்களுக்கான ஒரு செய்தி. இன்னைக்கு இந்த ஆவணி, அவிட்டம் ப்ளஸ் பௌர்ணமி சுபமுகூர்த்த நாளுங்கிறதால பதிவு அலுவலகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்காக பதிவுத்துறை இன்னைக்கு கூடுதல் முன்பதிவு டிக்கெட் ஒதுக்கி இருக்கு. ஒரு சார் பதிவாளர் அலுவலகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு பதிலாக 150, இரு சார் பதிவாளர் அலுவலகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 200க்கு பதிலாக 300 டிக்கெட்டுகள். ஸோ இன்னைக்கு பத்திரப்பதிவு பண்ண போறீங்கன்னா இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தேர்தல் ஆணையம் சென்னைக்கு, அதாவது இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னை வராருங்க. கலைவாணர் அரங்கத்தில் லேர்ன் டெமோக்ரஸி லீட் டெமோக்ரஸி மாநாடு, அதாவது காலையில் சுமார் 500 BLOக்களோட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்களோட நேரடி கலந்துரையாடல், அதாவது உங்கள் வாக்காளர் பட்டியலை கையாளுற கள அலுவலர்களோட நேரடி பேச்சு, மதியம் மாணவர்களுக்கான ஒரு அமர்வு. ஸோ வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நடக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வருகைக்கு தனி முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்குது. அடுத்ததாக கோவில் செல்ஃபோன் தடை ஏன் அப்படின்றதையும் சேர்த்து சொல்கிறேன். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் செல்ஃபோன் தடை பற்றி HRNCE அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காரு. வார இறுதியில் கோவில் கொள்ளளவை மீறின கூட்டம், கருவறை புகைப்படம், ரீல்ஸ் எடுக்கிறதால வழிபாட்டு கவனம் சிதறுது. அதனால் மாநிலத்தில் 50க்கும் மேற்பட்ட முதுநிலை கோவில்களில் செல்ஃபோன் தடை, அதாவது பக்தர்களுக்கு லாக்கர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்களுக்கான வசதிகளும் பரிசீலனையில் வந்து இருக்கு உறவுகளே. இதில் உங்களுக்கு எந்த நகர்வு அதிகமாக பயனாக தெரியுது? மேட்டூரா இல்லை கோவில் விதிமுறையா? உங்கள் ஏரியா அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா உறவுகளே, மறந்துடாதீங்க. இந்த செல்ஃபோன் வாங்கி வைக்கிறது ஓகேவானு எனக்கு சேர்த்து சொல்லுங்கள். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் நம்மளுடைய எதிரொலி. அரசியல் மேடைகளில் அவைகளில் நேற்று ஒழிச்ச எதிர்குரல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திரு வைகோ முதலாவதாக பாராட்டு குரல் ஒன்று கேட்டிருக்கு. மதிமுக வைகோ ஊழலை அரசியலோட புற்றுநோயின்னு வர்ணித்து அதை அகற்ற முதல்வர் விஜய் எடுக்கிற முயற்சிகளை பாராட்டியிருக்காப்புல. அரசை ஸ்டால் பண்ண நினைக்கிற ஊழல்வாதிகள் இருக்காங்க, அவங்களை கண்டுபிடிச்சி நீக்குங்கன்னு நேரடியாக வந்து முதல்வர்கிட்ட வந்து பரிந்துரைச்சதாகவும் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அடுத்து முத்தரசன் எச்சரிக்கை குரல். சிபிஐ சேர்ந்தவர் முத்தரசன் திருவாரூரில் பேசும்போது ஒரு வரலாற்று பாடம் எடுத்தாப்புல. 1967 2021 வரைக்கும் காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லாருமே பெரிய வெற்றிகளுக்கு அப்புறம் பெரிய தோல்விகளை வந்து பார்த்துருக்காங்க. அதனால் தேர்தல் வெற்றி நிரந்தரம் இல்லைன்னு கூட்டணி கட்சி தரப்புல இருந்து ஒரு நினைவூட்டல், ரிமைண்டர். ஓகே, ஸோ அதோடு சேர்த்து இந்த டெல்டா பல கிராமங்களில் குடிநீர் கடும் கட்டுப்பாடு இருக்கணும், மக்கள் வந்து காலி குடங்களோட சாலை மறியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க கோரிக்கை வச்சுருக்காப்புல. ரைட் சார், அறிவிச்சிடலாம். அடுத்ததாக பிரேமலதா மறைமுக ஒரு அம்பு விட்டுருக்காங்க. என்ன அம்புன்னு பார்ப்போமா? தேமுதிகவை சேர்ந்த அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பரபரப்பான பேச்சை பேசியிருக்காங்க. முதல்வர் விஜய் நேரடியாக தன்னை அழைச்சி பேசுகிறதா சொல்லிட்டு, ஒரு கொள்கை முடிவு எடுத்தால் சோஃபா செட் வந்தாலும், பீரோ வந்தாலும், லாக்கரே வந்தாலும் நாங்கள் மாற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெயர் குறிப்பிடாமல் யாரையோ நோக்கி விட்ட அம்பு இது. யாருன்னு அவர் சொல்லலை. நாமளும் வந்து இங்கே யோசிக்க வேணாம், ரொம்ப சிம்பிளி வேஸ்ட்டு. ஆனால் கூட்டணி அரசியலில் இது ஒரு கவனிக்க வேண்டிய குரல். இந்த அரசோட அவங்க கூட்டணியில் இல்லை, ஜென்ரலாக சொன்னேன். ஓகே, ஸோ அடுத்ததாக நயினார் கேபிள் டிவி குற்றச்சாட்டு. நம்மளுடைய பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஒரு புது விஷயத்தை வந்து எழுப்பியிருக்காரு உறவுகளே. அரசு கேபிள் டிவி, அதாவது சேவை பயன்படுத்துகிற 12 லட்ச சந்தாதாரர்களுடைய சேவை வந்து ஆபத்தில் இருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காப்புல. தனியார் மென்பொருள் நிறுவனத்துக்கு அரசு தர வேண்டிய நிலுவைத் தொகை தராததால் இந்த செட்டப் பாக்ஸ் ரீசார்ஜ் வந்து புது இணைப்பு எல்லாமே முடங்கி இருக்குன்னு அவர் சொல்கிறாப்புல. ஸோ இது அவர் தரப்பு குற்றச்சாட்டு. அரசு தரப்பு பதில் இன்னும் வரல. உங்கள் வீட்டில் அரசு கேபிள் இருக்கா, ரீசார்ஜ் பிரச்சனை இருக்கான்னு தயவு செஞ்சு அன்பு உறவுகளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உண்மையான கிரவுண்ட் லெவல் தகவலா அப்படின்றத
நம்மளுக்கு தெரியப்படுத்தும், உதவும். அடுத்ததாக அவை மோதல் இரு தரப்பு என்னன்னு பார்ப்போமா. நேற்று அவையில் ஒரு காரசாரமான விவாதம். தாவேகாவுடைய எம்எல்ஏ திரு முஸ்தபா அவர்கள் சிறுபான்மையினர் நலன் தொடர்பான ஒரு விவகாரத்தில் திமுக மேலே குற்றச்சாட்டை எழுப்ப சாணியை முக்கி அடிக்காத குறை தான், சாணியை முக்கி அடிக்காத குறை தான். சாவுறாங்க சட்டமன்றத்தில், என்ன பண்ணுறதுன்னு புரியல, பதறாங்க, கதறாங்க. ஓகேவா, பெரிய மோதல் ஆயிடுச்சு. அதே நாளில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னோட மிலாது நபி வாழ்த்து செய்தியில் தொடக்க காலத்திலிருந்தே இஸ்லாமிய மக்களோட உரிமைக்கு திமுக தான், திமுக அரணா இருக்குன்னு பதிவு போட்டிருக்காரு. சரி, ரெண்டு தரப்பும் தங்க வாதத்தை வச்சுருக்காங்க. இந்த விவாதம் இன்னும் தொடரும். இதை பற்றி நீங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்கிறீங்க. திமுக வந்து சிறுபான்மையினருக்கு துணையாக நின்னாங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இந்த திமுக உள்கட்சியை பற்றி ஒரு மேட்டர் சொல்லட்டுமா. திமுகவோட 110 மாவட்ட மறுசீரமைப்பு பட்டியல் 2 நாளில் வெளியாகும்னு சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று வரை அதிகாரப்பூர்வ பட்டியலை வெளியாகாது. எப்படி ஆகும் ஏங்க? அதெல்லாம் சாதாரண விஷயமா? இந்த ஓல்டு பேட்ஸ்மேன்லாம் ரிட்டையர் ஆகும்னு சொல்லிட்டாங்க, விட்டுருவாங்களா? எல்லாம் பழைய கை பழைய ஜித்து எல்லாம் ஃபுல்லாக மிரட்டின்னு இருப்பாங்க. அண்ணன் தூக்குனீங்கன்னா அப்புறம் அப்படின்னு நடிக்கிட்டு இருப்பாங்க திமுகவில். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ இந்த குரல்களில் நான் சொன்னேன் 5-6 விஷயம் பேசியிருக்கேன் இல்லையா எதிரொலியில். இதில் உங்களுக்கு முக்கியமாக எதுப்படுது, உங்களுடைய கருத்துக்கள் எதில் நீங்கள் பதிவு பண்ணுமோ அதை வந்து எந்த விஷயத்துக்கு பதிவு பண்ணுமோ மறக்காமல் பதிவு பண்ணுங்க, அது தேவை. அடுத்தது மீண்டும் ஒரு முக்கியமான செக்மெண்ட், தப்புனா தப்பு. ஸோ முதலாவதாக தப்புனா தப்பில் நிதி அமைச்சர் மரியா வில்சன் விவகாரம். இது இந்த வாரத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயங்க, மறக்காமல் நம்ம பேசி ஆகணும். நிதி அமைச்சர் மரியா வில்சன் திங்கட்கிழமை சட்டப்பேரவையிலேயே முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் பள்ளி அனுமதிக்காக லஞ்சம் வாங்கப்பட்டதாக குற்றம் சாட்டினப்போ தன்னோட சொந்த கல்வி நிறுவனத்துக்காக டி நகரில் தானே பணம் கொடுத்ததை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். இப்போ பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்லை கொடுக்கறதும் குற்றம்தான்னு சொல்லி ஒரு கொக்கையை போடுறாங்க. ஸோ அமைச்சர் மேலே பிஎன்எஸ் சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணணும்னு சட்ட ரீதியான நடவடிக்கையை வந்து கோரியிருக்காரு. இங்கே நேர்மையாகவும் சொல்லணும், லஞ்சம் கொடுத்தது தப்பு தான். அது எந்த ஆட்சி நடந்திருந்தாலும் யார் கொடுத்திருந்தாலும் அதே நேரம் மறைக்காமல் அவையிலேயே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதும் ஒரு உண்மைதான். அந்த வெளிப்படைத்தன்மை அப்போவே அப்படி லஞ்சம் கேட்ட அமைப்பு முறை மேலே விசாரணைக்கு வழி திறக்கணும். இனி இது சட்ட நடைமுறை சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரம். ஸோ வழக்கு பதிவு கோரிக்கை மேலே என்ன நடக்குதுன்னு நம்ம இருதரப்பு நிலையோட பதிவு பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்து இன்னொரு ஒப்புதல், நேர்மை ஒப்புதல். தொழில்துறை அமைச்சர் நிதிநிலை பதில் உரையில் வந்து சிப்காட் தொழிற்பேட்டைகளில் இருக்கிற குறைகளை அவரே ஒப்புக்கொண்டார். அதாவது 8 பேட்டைகளில் சாலை வசதி இல்லை, 15 பேட்டைகளில் தண்ணி வசதி இல்லைன்னு அவையிலேயே வந்து சொல்லி அதை சரி பண்ண 4414 கோடி ஒதுக்கீடு அறிவிச்சிருக்காரு. ஸோ குறையை மறைக்காமல் சொல்லி நிதி ஒதுக்குறது இது நல்ல ஒரு திசை, வாழ்த்துக்கள். ஸோ இப்போ தப்புனா தப்புன்னு சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் எந்த விஷயத்தில் இப்படி நேர்மையாக நம்ம பேசணும், எந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டோம், தயவு செஞ்சு இந்த தாவேக ஆதரவாக பேசுகிறீங்கன்னு சொல்கிற என்னுடைய உறவுகள் சரிங்களா, கமெண்ட்டில் போடுங்க. தப்புனா தப்பில் சேர்த்துடலாம், அதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. அடுத்தது முக்கியமான மீண்டும் ஒரு செக்மெண்ட், தொடர்கதை. இன்றைக்கி அப்டேட் இருக்கிற த்ரெட்டு, கர்நாடகாவில் 3 தமிழர் படுகொலை வழக்குங்க. இந்த சாம்ராஜ் நகர் மாவட்டம் அந்த வனப்பகுதியில் ஆகஸ்ட் 15 அன்று வனத்துறையினர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழக வம்சாவளி உறவுகள் அந்த ஒரு விவகாரம் தான். இப்போதைய நிலை வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு இந்த வழக்கை சிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கு. 4 வழக்குகளும் சிஐடி கைக்கு போயிருக்கு. ஆனால் தமிழக தரப்பில் திருப்தி இல்லை. பாமக தரப்பில் பிரேத பரிசோதனை அறிக்கை 10 அடிக்கும் குறைவான தூரத்தில் இருந்தால் சுடப்பட்டதை காட்டுறதா சொல்லி இது திட்டமிட்ட கொலை, சிபிஐ விசாரணை தான் தேவைன்னு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க. ஸோ இது அவங்க தரப்பு வாதம். கர்நாடகா தரப்போ தற்காப்புக்காக சுட்டதாக சொல்லுதுங்க. நேற்று நம்ம சட்டப்பேரவையிலையும் இது எதிரொலிச்சது. பிஜேபி உறுப்பினர் போஜராஜன் உயிரிழந்த தமிழ் குடும்பங்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் தரணும்னு கோரிக்கை வச்சார். கர்நாடக அரசு ஏற்கனவே தலா 15 லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருக்கு. ஸோ இந்த சிபிஐ கோரிக்கையை கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் ஏற்கலை.
நம்ம தொடர்கதை போர்டில் தொடர்கிற மற்ற த்ரெட்ஸ் இன்னைக்கு புது அப்டேட் இல்லாதவை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசல் சுப்ரீம் கோர்ட் வழக்கு, அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 7, பழனி நில வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் கொலை சிபிஐ விசாரணை, டாஸ்மாக் தொடர்பு விசாரணைகள், 634 கோடி நகராட்சி நியமன லஞ்ச வழக்கு, மேகதாது காவேரி விவகாரம், CWMA உத்தரவுப்படி நீர்வரத்து கண்காணிப்பு, ராமேஸ்வரம் 9 மீனவர் இலங்கை சிறை விடுவிப்பு, மயிலாடுதுறை மீனவர் மாவீரன் சங்கர் உடல்கள் தாயகம் திரும்புதல், மேகமலை வெளியேற்ற விவகாரம், ஆபரேஷன் மேகாலயா ஹைகோர்ட் வழக்கு செப்டம்பர் 1 விசாரணை, திருவொற்றியூர் தனுஷ் வழக்கு, கோவை அமுதன் வழக்கு, MLA கார் அந்த திட்ட விவாதம், ADMK MLA தாவல் தகுதி நீக்க தொடர் வழக்குகள், CM அலுவலக ரெனோவேஷன் டெண்டர் கேள்விகள், 2021 வெள்ள திருப்புகழ் அறிக்கை வெளியீடு கோரிக்கை, பரந்தூர் பிளான் B நில திருப்புதல் விவாதம், பால் கொள்முதல் விலை 44 கோரிக்கை, 6 vs 3 சிலிண்டர் விவாதம், இத்தனையும் போர்டில் பத்திரமா இருக்குது. ஒவ்வொன்றும் நகர்வாக வரப்போ நம்ம விரிவாக நிச்சயமாக பேசுவோம். இந்த போர்டில் இன்னும் இந்த தொடர்கதையில் நம்ம எந்த விவகாரத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உறவுகள் உங்கள் ஊரில் நடக்கிற மறைக்கப்பட்ட இல்லை மறுக்கப்பட்ட ஏதாவது விவகாரம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம போர்டில் உடனடியாக ஏற்றிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். இப்போ மக்கள் பக்கம் இது உங்களுடைய செக்மெண்ட் உறவுகளே. தூய்மை பணியாளர் போராட்டம் 7வது நாளாக, அதாவது சென்னையை தினமும் சுத்தமாக வச்சிருக்கிற கைகள் இன்னைக்கு 7 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் நிற்குதுங்க. உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக மாநகராட்சியோட 15 மண்டல்கள்லையும் நிரந்தர NULM, அதாவது NULM தற்காலிக தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் சேர்ந்து சுமார் 30,000 பேர் தொடர்பான போராட்டம் இது. அதாவது கோரிக்கைகள் வந்து 9 என்னன்னு கேட்டிங்கன்னா, பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, மகப்பேறு விடுவிப்பு, கழிப்பறை ஓய்வறை வசதி, இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு 9 கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. இந்த போராட்டத்திலேருந்து ஒரு நேரடி குரல் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 7வது நாள் போராட்டத்தில் நின்றுக்கிட்டு பாக்கியம்ங்கிற தூய்மை பணியாளர் கேமராவுக்கு முன்னாடி பேசினது, எங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை, உணவோட தரம் மோசம், அம்பத்தூர் ஆவடியில் வந்து உணவு நச்சாகி பாதிப்புக்கு வந்திருக்கு. ஸோ பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஓய்வறை கூட இல்லை. இப்படி அடிப்படை வசதிகளையே பட்டியல் போட்டு எங்கள் கஷ்டம் தெரியலையா, முதல்வர் விஜய் நேரடியாக சந்தித்து பேசணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. நேற்று முன்தினம் மாநகராட்சி ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தும் அது வந்து முடிவு வந்து எட்டப்படலை. பணியாளர்கள் தரப்போ இனி முதல்வர் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் தான் நாங்கள் பங்கேற்போங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. நகரத்தோட சுகாதாரமும் உழைக்கிறவங்க உரிமையும் ரெண்டுமே முக்கியம். இது சீக்கிரம் பேச்சுவார்த்தை மூலமாக தீர வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுக்கான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய CM விஜய் சார் வந்து இது கண்டிப்பாக உடனடியாக ஒரு தீர்வு காண்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய பார்வைக்கு நம்ம வச்சாச்சு உறவுகளே. போர்டில் இருக்கிற மற்ற கோரிக்கைகள் ஒன்று விடாமல் நம்ம மறக்கலை. கம்பம் ரேஷன் கடை எடை புகார், அதை MLA ஆய்வுக்கு பிறகு அந்த கண்காணிப்பு, புறநகர் ரயில் பருவச்சீட்டு அபராத பிரச்சனை, 47,554 விவசாயிகளோட இலவச மின் இணைப்பு தாமதம், காசிமேடு மீனவர்களோட 7 படகுகள் ஆந்திராவில், டாஸ்மாக் QR பேமெண்ட் புகார்கள், திண்டிவனம் கல்லூரி விடுதி மின்சார பிரச்சனை, முத்துப்பேட்டை குடிநீர், சத்தியமங்கலம் உக்கரம் வடிகால், எண்ணூர் மீன் சாவு இழப்பீடு, வாலஜாபாத் மின்கம்பி உயிரிழப்பு பொறுப்பு, ஊட்டி மினி பஸ் ஆட்டோ மோதல், அதே மாதிரி அண்ணாநகர் 707 குடியிருப்பு பராமரிப்பு, ஏற்காடு கம்யூனிட்டி ரேடியோ லோக்கல் கண்டென்ட் கோரிக்கை, நீலகிரி குழந்தையோட 16 கோடி மரபணு சிகிச்சை நிதி தேவை. இந்த போர்டிலேருந்து எதுவும் மறையலைங்க. இன்றைக்கி இதில் எதுக்கும் புது தீர்வு அறிவிப்பு வரல உறவுகளே. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கோரிக்கை நான் விட்டுட்டேன் அப்படின்னா எதாவது இருந்ததுன்னா நிச்சயமாக சொல்லுங்கள், சேர்த்துக்கலாம். அடுத்து மக்களுக்கான தகவல்கள். இந்த MD யோகா அண்ட் இயற்கை மருத்துவம் PG படிப்பு ஆன்லைன் விண்ணப்பம் செப்டம்பர் 3 மாலை 5 மணி வரை. வெப்சைட் வந்து www.tnayushselection.org. இந்திய மருத்துவம் அண்ட் ஹோமியோபதி துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது. அடுத்ததாக ரேஷன் அட்டை EKYC ஆகஸ்ட் 29 அன்று எல்லா ரேஷன் கடைகள்லையும் EKYC முகாம் நடத்தப்படும்னு அறிவிப்பு வந்திருக்கு. இன்னும் EKYC முடிக்காதவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்கள் ஏரியா நிலவரத்தை கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த அரசு கேபிள், ரேஷன், EKYC, குடிநீர் விஷயங்களில் உங்கள் பகுதி அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மக்களுக்கான செக்மெண்ட்னால எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே.
அடுத்ததாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். இப்போ சென்னை காவல்துறை வெளியிட்ட தகவல்கள் சுருக்கமாக ஆனால் தெளிவாக உங்கள் முன்னால். புளியந்தோப்பு 2023 காயம் வழக்கில் நீதிமன்ற பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த எதிரி தீவிர தேர்தலுக்கு பிறகு கைது, நீதிமன்ற உத்தரவுப்படி சிறை. அடுத்து சிஎம்பிடி பகுதி, தூங்கிக்கிட்டு இருந்த நபர்கிட்ட இருந்து செல்போன் பணம் திருடின வழக்கில் குற்றப்பிரிவு விசாரணையில் கைதாகியிருக்காங்க. திருச்சி அடுத்து ஒரு நல்ல செய்தி. 2025 காணாமல் போயிருந்த ஒருவரை ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் தொழில்நுட்பம் மூலமாக காவல்துறை கண்டுபிடிச்சி பத்திரமா குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தொழில்நுட்பம் சரியாக பயன்பட்டால் என்ன பண்ண முடியுங்கிறது இது ஒரு உதாரணம். அடுத்ததாக விழிப்புணர்வு. காவல் ஆணையர் உத்தரவுப்படி வடக்கு மண்டலத்தில் 6 காவல் மாவட்டங்களில் 62 ஆட்டோ நிறுத்தங்களில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு முகாம். சுமார் 2000 ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் பங்கேற்று உறுதிமொழி எடுத்தாங்க. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். மொத்தம் பிடிவாரண்ட் கைது 1, திருட்டு வழக்கு கைது 1, காணாமல் போனோர் மீட்பு 1, விழிப்புணர்வு முகாம் 62 இடங்களில். வழக்கம் போல ஒரு நினைவூட்டல், அன்பான நினைவூட்டல் உறவுகளுக்காக. மகளிர் உதவி 181, சைபர் கிரைம் 1930, அவசர உதவி 112. இந்த வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கிறது நீதிமன்றத்தோட வேலை. நாம் சொல்கிறது காவல்துறை வெளியிட்ட தகவல்கள் மட்டும்தான். உங்கள் பகுதியில் இரவு நேர ரோந்து எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நாளை என்ன, இன்றும் ப்ளஸ் வரும் நாட்களும். ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 27 உயர்நீதிமன்ற தேர்தல் வழக்கு கெடு. முக்கிய செய்தி விரிவாக நான் சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை. சிஇசி ஞானேஷ்குமார் சென்னை மாநாடு, ஆவணி அவிட்டம் சிறப்பு பத்திரப்பதிவு நாள், இதெல்லாமே ஆகஸ்ட் 27. ஆகஸ்ட் 29 எல்லா ரேஷன் கடைகள்லையும் இகேஒய்சி முகாம். ஆகஸ்ட் 31 காவேரி விவகாரம் உச்சநீதிமன்ற விசாரணைன்னு ஒரு தகவலில் இருக்குது. ஸோ தேதி உறுதிப்பாடு இன்னும் ஒற்றை மூலம்தான். செப்டம்பர் 9 வரை CWMA உத்தரவுப்படி கர்நாடகா வினாடிக்கு 9000 கண்ணாடி தண்ணீர் திறக்க வேண்டிய 15 நாள் சாளரம் நடப்பில் இருக்குது. நீர்வரத்தை தினமும் கண்காணிச்சுக்கிட்டே நம்ம இருக்கோம். அடுத்ததாக செப்டம்பர் 1 புதிய தமிழ் திரைப்பட வெளியீடு நிறுத்தம் தொடங்குகிற நாள். தயாரிப்பாளர் சங்க அறிவிப்பு இது. அடுத்து ஆப்ரேஷன் மேகாலயா ஹைகோர்ட் விசாரணை. செப்டம்பர் 3 MD யோகா அண்ட் இயற்கை மருத்துவ விண்ணப்ப கடைசி நாள். அடுத்ததாக இந்த மேட்டூர் திறப்பு அதிகாரப்பூர்வ தேதி அறிவிப்புக்காக காத்திருக்கும். ஸோ அணை நகர்வுகள் செக்மெண்ட்டில் சொன்னது நினைவிருக்கட்டும், நிச்சயமாக ஃபாலோ பண்ணி இதை சொல்கிறோம். ஸோ இதில் எந்த தேதி உங்களுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டது, ஏதாவது முக்கியமான டேட்ஸ் நம்ம விட்டோமா, ரிமைண்டராக இது உதவுச்சான்னு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் அப்படியே சொல்லிடுங்க உறவுகளே. அடுத்ததாக நம்மளுடைய குடும்ப பேச்சு. சரி உறவுகளே, இன்றைக்கி நிறைய விஷயம் பேசிட்டோம். ஒரு சின்ன குடும்ப விஷயம். உங்கள் ஊரில் நடக்கிற எந்த பிரச்சனையும் எந்த நல்ல விஷயமும் நேரடியாக நம்மக்கிட்ட சேர உறவுகளின் குரல் இருக்குது. ஸோ திரையில் காட்டப்படுற நம்பருக்கு உங்கள் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. முக்கியமான தகவல்கள் உடனடியாக நியூஸ் கார்டாக எல்லா தளங்கள்லேயும் வெளியாகும். அப்படி இந்த நம்பரில் முடியல அப்படின்னா கமெண்ட்லேயே போட்டுருங்க. கமெண்ட்லேயே உங்கள் பேர் இருக்கும், உங்கள் பேர் மென்ஷன் பண்ணி நீங்கள் பிரச்சனையை அப்படியே டைப் பண்ணி கூட போடுங்க. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அடுத்து காலை குரலில் உறவுகளுக்கான கமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் முக்கியமான கமெண்ட்ஸ்லாம் எடுத்து நான் பேர் சொல்லி இங்கே படிக்கலான்னு இருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு 5 to 10 கமெண்ட்ஸ் அப்படியே ஷார்ட்டாக. ஸோ ஏன்னா நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நேற்று கமெண்டில் வந்த கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து எழுதுங்க. எந்த செக்மெண்ட் உங்களுக்கு அதிகம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா. அதே போல் இன்று அரசியல் மேடை நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்க்ளூசிவ் டாபிக். அரசியல் மேடையை பார்த்தா நம்ம விசில் கிளின்னு மாற்றிடலான்னு இருக்கேன். விசில் கிளி தான், ஏன்னா ஒன்லி எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறனால. விசில் கிளி வந்தாச்சு, சீட்டை கொடுத்தாச்சு, கண்டென்ட் ரெடி. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களை சேர்ந்தடையும் சீக்கிரமாக. தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிச்சயமாக வரும். ஸோ உலகமே அழிந்தாலும் உலகம் அழிந்தால் வராது, உலகம் அழிந்தால் காலை குரல் வந்துடும். நான் எங்கேயாவது ஊருக்கு போனால் மட்டும் வராது உறவுகளே. மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் எப்பவும் போல நான் சந்திக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் CP நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. லவ் யூ ஆல், டேக் கேர், பபாய், see you. நன்றி, வணக்கம்.